நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே தெரியும் நீட் தேர்வை மாநில அரசால் ரத்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் மாநில அரசால் இந்த பிஜேபி அரசாங்கத்துக்கு நீட் தேர்வுக்கு உண்டான அழுத்தத்தை கொடுக்க முடியும் ரத்து செய்ய சொல்லி. இதையே இவரு கடூரில் இப்போ இடைத்தேர்தலுக்காக ஓட்டு கேட்க போயிருந்தாரு. அதுலேயே ஒப்புதல் வாக்கு மூலம் மாதிரி கொடுத்துருப்பாரு. மாநில அரசால முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நாங்க நீட்டை ஒழிப்போம். ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி இந்த திமுக அரசாங்கம் ஏன் இந்த நீட் தேர்வுக்கு உண்டான அழுத்தத்தை இந்த பிஜேபி அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருப்பாரு. அந்த கேள்வியை கேட்டது மட்டும் இல்லாமல் அப்போ இந்த பிஜேபி திமுகவும் கூட்டு கழுவானுங்க உள்ளுக்குள்ளே கூடிப்பாங்க, வெளியே வந்து எதிரி மாதிரி பேசிப்பாங்க, திட்டிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. அப்போ அவங்க ரெண்டு பேத்துக்கு லிங்கான்னு கேட்டிருப்பாரு. அதே மாதிரி தான் இப்போ விஜய் அவர்களும் இந்த தாவேக அரசும் பண்ணிட்டு இருக்கு. நீட் தேர்வுக்கு உண்டான அந்த அழுத்தத்தை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு? இவ்வளவு பெரிய நீட் போராட்டம் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க. இப்போ அங்கங்கே உண்ணாவிரத போராட்டம் கூட சென்னையில் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த நீட் தேர்வுக்கு உண்டான அழுத்தத்தை இந்த பிஜேபி அரசாங்கத்தை எதிர்த்து ஏன் தமிழ்நாடு அரசு கொடுக்க மாட்டேங்குது, இந்த தாவேக அரசு கொடுக்க மாட்டேங்குது? அப்போ பிஜேபிக்கும் இந்த தாவேகாவுக்கும் லிங்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசுலையுமே இங்கே வருது. ஆனால் நம் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் இந்த நீட் தேர்வை எதிர்த்து பேசாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. ஏன்னா இவர் ஒரு தனியார் கல்லூரிக்கு, இந்த நீட் தேர்வை நடத்துகிற ஒரு தனியார் கல்லூரிக்கு 20 கோடிக்கு பக்கம் முதலீடு பண்ணியிருக்காரு லாபம் ஈட்டுறக்காக. லாபத்தை எதிர்நோக்கி இதை ஒரு வியாபார பொருளாக பார்க்குற விஜய் அவர்களுக்கு இது மேலே இருக்கிற வழி எப்படி தெரியும்? அதில் லாபம் சம்பாதிக்க பார்க்குற விஜய் அவர்களுக்கு இந்த நீட் தேர்வுனால ஏற்படுற பாதிப்பு எப்படி தெரியும் தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. உங்களுடைய கேள்வி என்னங்கிறது கருத்து பட்டியல் எழுதி விடுங்க, படித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.